ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது இங்கே பாருங்கள், இது வந்து வறுத்து அரைக்கிறதுக்கான மசாலாங்க. மசாலாக்கானது என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 3 சின்ன தக்காளி, 3 பெரிய வெங்காயத்தில் குட்டி குட்டியாக 3 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேங்க, அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகு ஜீரகமும் சேர்த்து வச்சிருக்கேன், அப்புறம் ஒரு கை அளவுக்கு தேங்காய். இது வந்து வணக்கிறதுக்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, கடுகுந்த பருப்பு வந்து 1/2 ஸ்பூன், இது வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க, 1/2 ஸ்பூன் வந்து இது சாம்பார் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது வந்து 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அடுத்தது புளி பாருங்கள், இவ்வளோ ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், அடுப்பில் சட்டி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுமே நம்ம அதை வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையானதை கொட்டிக்கலாம். பாருங்கள், கொட்டி நல்லா வணக்கிக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வணக்கினதும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம், அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், கத்திரிக்காய் எடுத்து அதோட காம்பை கட் பண்ணிவிட்டு அந்த மசாலா வந்து இங்கே பாருங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ளே நல்லா கீறி அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வணக்கணும்ல வறுத்த சட்டியிலே அந்த கத்திரிக்காயை போட்டுங்க, கொஞ்சமாக மேலே உப்பு போட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், அடுத்தது நம்ம இன்னொரு சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெய் காஞ்சதுமே அந்த எடுத்து வச்சோம் இல்லையா கருவேப்பிலை, வெங்காயம், கடுந்த பருப்பு போட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வணக்கிக்கோங்க. வணக்கி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த பொடியை, அதாவது இந்த மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, மிளகாத்தூள், இது 3 மட்டும் போட்டுக்கோங்க. 3 மட்டும் போட்டதுக்கப்புறம் அந்த தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த மசாலா லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்து இப்படி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க கத்திரிக்காயும் அதிலே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி கிளறிட்டு இங்கே பாருங்கள் புளி தண்ணியை நான் வந்து ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி வச்சு அந்த தண்ணியை நான் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் பச்சை வாடை போனதுக்கப்புறமா நான் இங்கே பாருங்கள் மல்லித்தூளையும் கொட்டிக்கிறேங்க அதுலேயே. அப்புறம் லைட்டாக நான் பெருங்காயத்தூள் போட்டுக்குவேன். பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் கையோட உப்பையும் போட்டுக்கிறேங்க, தேவைக்கேற்ப உப்புங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பாருங்கள், நம்ம 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 5 நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க, சூப்பராக. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த மெத்தட் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், வேறு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் இன்னும் கெட்டி ஆகிடும், ஏன்னா நம்ம தேங்காய் மசாலா ஊற்றிருக்கோம் இல்லையா. அங்கே பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.